இது இங்கே மெர்ஜென்ட்டு இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறையில் சொல்லலாமா? இல்லை வேண்டாம் தம்பி, அதான் அங்கே போவோமே. இப்போ நாங்கள் வேண்டாம், இது வேண்டாம். இவங்களை வந்து நாங்கள் இவங்கள்ட்ட நாங்கள் செஞ்சதாக சொல்லியிருக்கோம். நான் செஞ்சதை தானே சொல்லியிருக்கேன். நான் சொன்னது தப்புன்னா சொல்லுங்க தலைவர். பூரா சொல்லுங்க. தாக்குறது இங்கே வேணாம். இதெல்லாம் அது வேண்டாம், அதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. நானே செய்ய மாட்டேன் தலைவர். என்ன நீங்க அதெல்லாம் நீங்க உங்களுக்கு எல்லாரும் வேணும். அதுவும் நாங்கள் எங்களை நீங்கள் ஏதாச்சும் பேச இவங்க எங்களை ஏதாச்சும் பேசினா கூட நாங்கள் தாழ்ந்து போயிடுவோம். அது உண்மை. நாங்கள் கேட்டுட்டு போயிடுவோம். ஆனால் திமுக பற்றி பேசினாலும் மற்றவங்கள பேசினாலும் இங்கே வந்து இதாயிரும், அது பிரச்சனை ஆயிரும். தொழில் பண்ற இடம். அதனால வாக்கு கேட்டு வந்திருக்கோம். நல்ல மனமும் வந்து எங்களை வரவேற்றிருக்காங்க. அதுக்குதான் ஊடகங்கள்லாம் ஹாஜியார்கிட்ட வாங்கன்னு சொன்னோம். நான் சொல்லியிருந்தேன், ஹாஜியாரை பார்க்க போகிறோம், ஹாஜிமார் தெருவுக்கு ஹாஜியாரை பார்க்க போகிறோம், அங்கே வாங்கன்னு சொன்னோம். அங்கே வந்தீங்கன்னா நம்ம அரசியல் பேசலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இங்கே எல்லாம் பேசக்கூடாது. இது தொழில் பண்ணுற இடம். இது எல்லாருமே வேணும், அவங்களுக்கு எல்லாருமே வேணும். அந்த வகையில் நாங்கள் வந்து எப்போவுமே எல்லாருக்கும் மதுரை நல்லா இருக்கணும், மதுரை வளர்ச்சி பெறணும். இந்த ஆட்சியிலும் நல்லது செஞ்சுருந்தா வாழ்த்துவோம். நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் தெப்பக்குளத்தில் லைட்டு போட்டார், அதுக்கு நானே என்னுடைய இதில் வாழ்த்து சொன்னேன், ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னேன். ஆக எதிரியாக இருந்தாலும் மதுரையின் வளர்ச்சிக்கு உதவிட்டா அவங்களையும் நாங்கள் வாழ்த்தத்தான் கடமைப்பட்டுருவோம். மதுரை தான் பெருசு, மதுரை வளர்ச்சி பெறணும், மதுரைக்காரனுக்கு அதுதான் தேவை என்பது முறையை தெரிவித்து எங்களுக்கு இந்த நல்ல வரவேற்பு கொடுத்த நம்முடைய அசோசியேஷன் அத்தனை பேருக்கும், நல்ல உள்ளங்களுக்கும், இவங்கள் சார்ந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நல்லவர் வல்லவர் எங்கள் வேட்பாளர் பாருங்கள், சிரித்த முகத்தோடு, பால்வடி முகம், ரொம்ப அண்மையானவர், பாசமானவர். டாக்டராக இருந்தாலும் ரொம்ப மரியாதைக்குரியவராக இருப்பவர். அவரை தான் உங்கள்கிட்ட அடையாளம் காமிக்கிறோம். நீ எப்போ வேணாலும் டெல்லி நாடாளுமன்றத்துக்கு போனால் இவருக்கு ஏதாச்சும் குறைனா உடனே நீங்கள் சொல்லியிருக்க குறை இல்லை, குறைய இல்லை, கோரிக்கை வந்து அந்த கோரிக்கையை உறுதியாக நிறைவேற்றுவார். மத்திய மாநில அரசு உங்கள் தொழிலுக்கு நெருக்கடி கொடுக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் செய்யுங்கன்னு கேட்டு நாங்கள் நம்புகிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.